ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் கேரளா லாட்டரி இசை தான் பார்க்க வரும். சவர்ணம் கேரளம், அதாவது 26/12/2025க்கான கேரளா லாட்டரி கேசிங்கில் சவர்ணம் கேரளம் 34 குழுக்களில் ஒரு தரமான ஒரு வெற்றியோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. இப்போ பார்த்தோம்னா நாளைக்கான ஒரு பெஸ்ட்டு நம்பர் தான் கொடுக்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி விட்ருங்க மறக்காமல். அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. இப்போ பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிற நம்பர் ஆல் போர்டு தான் பார்க்க போகிறோம் நண்பா. ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர். ஆல் போர்டு சிங்கிள் டிஜிட் தான் கொடுப்போம். எல்லாரும் மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் நண்பா. ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் நாளைய ஆட்டத்தில் நமக்கு சைபர் இல்லாமல் நமக்கு ஆட்டம் கிடையாது. 100% நமக்கு வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, நமக்கு சான்சஸும் அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் கெஸிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. ஆல் போர்டு நிச்சயம் வந்து சைபர் வந்து இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும். நிச்சய பரிசு நாளைக்கு சைபர் ஆல் போர்டு வரும். உங்கள் கணிப்பில் வரக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. ஆல் போர்டு சைபர் வந்து நிச்சயம் வந்து வரும். இந்த சைபர் வந்து எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லேயுமே வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம் நண்பா. ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு 4 நாளைக்கு நிச்சயம் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. 3 நாள் நம்ம ட்ரை பண்ணோம், ஆனால் 3 நாள் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் நாளைக்கு நிச்சயம் வந்து 4 ஆட்டத்தில் இருக்குது. அந்த 4 நமக்கு ஏ போர்டில் தான் வரப்போகுது நண்பா. நமக்கு நாளைக்கு ஆட்டத்தில் 4 இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். நாளை ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் பெஸ்ட்டு நம்பர் தான் சொல்லுவீடா. 4 ஏ போர்டில் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த 4 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோன்னா 9. இதுதான் நமக்கு ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். 4 வந்து நமக்கு 100%, 90% நமக்கு 9 இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும். பி போர்டில் நமக்கு வந்து 3 வந்து ஸ்ட்ராங்காக வருது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 3 வந்து பார்த்தோம்னா நமக்கு பி போர்டில் ஒரு பெஸ்ட்டு கெஸ்ஸிங் நம்பரை நான் வந்து எடுத்திருக்கேன். பழைய சார்ட்டில் வச்சு நம்ம எடுக்கக்கூடிய ரிலேட்டடான நம்பராக இருந்தால் நமக்கு மீண்டும் 3 வந்து இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்குது. அதே போல் நமக்கு 83, 63 இந்த மாதிரி ஒரு 3 நாள் ரிசல்ட்டு பார்த்தோன்னா ஒரே நம்பரில் 3 ரிசல்ட்டை மாற்றி வச்சுருக்காங்க. 75, 65, 89, 69 அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சு நம்ம மாற்றி ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் தான் நமக்கு வந்து நாளைய ஆட்டம் ஒரு பெஸ்ட்டு கெஸ்ஸிங்காக இருக்கும். 3 வந்து நிச்சயம் வந்து நாளைக்கு பி போர்டில் இறங்கும். அந்த 3 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் வரக்கூடிய நம்பர் பார்த்தோன்னா 6. 3 வந்து பார்த்தோம்னா நமக்கு 100% இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்க போது நண்பா. பி போர்டில் 3 வரும். அந்த 3 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் 6. என்னோடய பெஸ்ட்டு நம்பர் நமக்கு இதுதான் நாளைய ஆட்டத்தை பொறுத்தவரையிலும். சி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து சைபர் வந்து இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும். சி போர்டில் நான் சைபர் கொடுத்துருக்கேன்னா அது ஆல் போர்டில் நான் கொடுத்த ஒரு பெஸ்ட்டு நம்பர் சொல்ல போனோம்னா சி போர்டில் தான் கொடுத்துருக்கேன். அந்த சி போர்டில் உள்ள நம்பர் நமக்கு ஆல் போர்டில் உள்ள நம்பர் நமக்கு சி போர்டில் இறங்க போகுது. உங்கள் கணிப்பில் இறங்கக்கூடிய ஒரு நம்பராக தான் இங்கே தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. அதே போல் மீண்டும் 9 வந்து சி போர்டில் இறங்கக்கூடிய ஆட்டம் இருக்குது. நாளைய ஆட்டத்தில் நமக்கு சைபர் 9, 4 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை நாளைய ஆட்டத்தில் ஒரு பெஸ்ட்டு நம்பர். நாளைய ஆட்டத்தில் கணிப்புப்படி ஒரு இம்பார்ட்டனாக நமக்கு வரக்கூடிய நம்பரை தான் கொடுத்துருக்கோம். பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏ போர்டில் 4, 9, பி போர்டில் 3, 6, சி போர்டில் சைபர் 9. உங்கள் கெஸிங்கில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம்பா, கட்டாயப்படுத்த கிடையாது. பெஸ்ட்டு நம்பர் தான் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஏபி, பிசி, ஏசி ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் கொடுக்க போகிறோம். உங்கள் கெஸிங்கில் இது போல் ஒரு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பார்த்தோம்னா நமக்கு வந்து 96 நமக்கு ஏ போர்டில் 9 சொல்லியிருக்கோம், பி போர்டில் 6 வந்து சொல்லியிருக்கோம். சிங்கிள் டிஜிட்டில் என்ன நம்பர் வருதோ அது அப்படியே வந்து இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும் 96. அதே போல் 56 நம்பா 96, 56, 43 இதுதான் நம்மளோட ஏபியில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர். உங்களோட நம்பர் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டான ஒரு நம்பர் கெஸிங்கு நம்ம எடுத்துருக்கோம். பார்த்தோம்னா ஏபியில் 96, 56, 43 ஒரு பெஸ்ட்டான ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர்னு தான் சொல்லுவேன்.
பிசியை பொறுத்தவரையிலும் ஒரு 30, பிசியை பொறுத்தவரை 30, 29 நம்ம வந்து சி போர்டில் 9 வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம். அந்த ரிலேட்டடாக நமக்கு வந்து 9 இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருக்கும். சி போர்டில் 29, 60. நமக்கு ஏ போர்டில் ஒரு பட்சத்தில் நமக்கு 6 வந்துச்சுன்னா நமக்கு வந்து சி போர்டில் நமக்கு சைபர் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கணும். பிசியை பொறுத்தவரையிலும் 30, 29, 60 ஒரு பெஸ்ட்டு ஒரு நம்பரை தான் கொடுத்து வச்சுருக்கோம் உங்கள் கணிப்பில். இது போல் இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு பேச்சு எடுபட்டால் நம்ம நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. அதே போல் ஏசியை பொறுத்தவரையிலும் மாற்று கருத்தே இல்லை நண்பா. 99 ஏசியில் 9 வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நாளைய ஆட்டத்தில் நமக்கு அடப்பு நம்பர் நமக்கு நிச்சயம் வந்து நாளைக்கு பரிசு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. நமக்கு டபுள்ஸுக்கு கூட வேல்யூவான ஒரு நம்பராக இருக்கும் 99. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன்பா. கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 99, 20, 49 இதுதான் நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஒரு பெஸ்ட்டு டபுள்ஸு நம்பரு. ஏபிசி பாக்ஸு கொடுத்துருக்கோம். பாக்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஏபி டபுள்ஸ் நம்பர் 96 ஏபியில் 96, 56, 43, பிசியில் 30, 29, 60, ஏசியில் 99, 20, 49 நண்பா. உங்கள் கேசிங்கில் இது போல் நம்பர் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம வந்து பாக்ஸ் நம்பர் வந்து பார்க்கலாம். பாக்ஸ் நம்பர் ஒரு பெஸ்ட் நம்பர் தான் கொடுக்க போகிறோம். ஒரு பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பர். இன்றைய ஆட்டம் நிச்சய பரிசு நமக்கு ஆட்டத்தில் இருக்குது. உங்கள் கணிப்பில் நான் கொடுக்குற நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. பார்த்தோம்னா என்னோடய பெஸ்ட்டு நம்பர் அதாவது 260 இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் சொல்லுவேன். 260, 939 ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டு நம்பர். அதாவது 439 சி போர்டில் ஸ்ட்ராங்காக வந்து இறக்கியிருப்போம். என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம். 260, 939, 439 சைபர். நமக்கு ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு பட்சத்தில் சைபர் 36 நண்பா. உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. என்னோடய கெஸ்ஸிங்கில் எடுக்கிறேன் 469. நீங்கள் பார்த்தீங்கன்னா 939, 439, 469 ஒரு பெஸ்ட்டு. இந்த ரிலேட்டடாக தான் நாளைய ஆட்டம் நிச்சய பரிசு நமக்கு இருக்குது. அதே போல் 519 சி போல் ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்கோமா. உங்களோட கணிப்பில் இது போல் பெஸ்ட்டு நம்பராக தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் இதுதான் பெஸ்ட்டு நம்பராக வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரு. உங்கள் கெஸ்ஸிங்கில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ வெற்றி பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி வணக்கம்.